சென்னை பற்றி நிறைய பேத்துக்கு இன்னும் நிறைய தகவல் தெரியாமல் இருக்கலாம். ஏரியா தெரியாமல் இருக்குது. ஏரியா நிறைய சொல்லியிருக்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா, இப்போது மேக்ஸிமம் அதிகமான ஊர்க்காரர் யார் இருப்பாங்கன்னா, மதுரை சைடும் இருப்பாங்க, திருநெல்வேலிக்காரரும் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? திருநெல்வேலியிலேருந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி ரொம்ப தூரம். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் 17 மணி நேரம் ட்ராவல்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வந்து சென்னையில் நிறைய பேர் இருப்பாங்க. எந்த பகுதியில் இருப்பாங்க அப்படின்னா, பூந்தமல்லியிலேருந்து வலசரவாக்கம் வரைக்கும் ஏகப்பட்ட பேர் திருநெல்வேலிக்காரர் இருப்பாங்க. எப்படி? பூந்தமல்லியிலேருந்து வலசரவாக்கம் வரைக்கும், வலசரவாக்கம், லட்சுமி நகர், போரூர், ட்ரங்க் ரோடு, அந்த ஸ்கூல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல், அதை சுற்றியுமே போரூர் ராமச்சந்திர ஆஸ்பத்திரி இந்த சைடு, அந்த சைடு ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம், இங்கே இப்போ கும்மணஞ்சாவடி, அப்படியே போனோம்னா பூந்தமல்லி. இது ஃபுல்லாகவே இந்த சரௌண்டிங் மாங்காடு, குன்றத்தூர், பாய்காடு, கோவர்த்தன் நகர், பெரிய பழனிச்சேரி, சரிங்க. இது ஃபுல்லாகவே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்காரர் அதிகமாக இருப்பாங்க. மதுரைக்காரர் எந்த சைடு இருப்பாங்க அப்படின்னா, மதுரைங்க பார்த்திங்கன்னா வலசரவாக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோடம்பாக்கம் ஃபுல்லாக, வடபழனி, கோடம்பாக்கம், கேகே நகர், அப்புறம் பார்த்திங்கன்னா கேகே நேசப்பாக்கம், ராமாபுரம், மதுரைவயல் கொஞ்சம், இப்படி எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மதுரைக்காரர் இருப்பாங்க. நிறையா ஹோட்டல், மதுரை பசங்க பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இப்போது மதுரைக்காரர் நிறைய பேர் சினிமாவுக்கும் வந்திருப்பாங்க, வேலைக்கும் வந்திருப்பாங்க. மேக்ஸிமம் ஹோட்டல் வேலைக்கு ஹோட்டல் வச்சுருப்பாங்க நிறைய பேர். வடபழனி சைடு ஆகட்டும், இன்னும் இந்த மதுரை, காரைக்குடி இந்த சைடு இருக்கிறவங்க நிறைய பேர் சென்னையில் அதிகமாக இருப்பாங்க. கோயம்புத்தூர்காரர் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. படிப்புக்கு வருவாங்க, வேலைக்கு ஐடி கம்பெனிக்கு வருவாங்க. மற்ற வேலையெல்லாம் வந்து இங்கேயே இருக்குது, கோயம்புத்தூர், திருப்பூர்லேயே. அதனால அதிகமாக கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்லேருந்து நிறைய பேர் சினிமாவுக்கு மட்டும் போவாங்க. எல்லாத்துக்குமெல்லாம் அங்கே சென்னைக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் வேறு ஊர் தென்காசி நிறையா இருக்குது, திருச்சி ஆகட்டும், வேறு நிறைய ஊர் இருக்குல்ல, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. திருநெல்வேலியும் மதுரையும் இருக்கிறவங்க மட்டும்தான் அதிகம். முக்கியமாக திருநெல்வேலிக்காரர் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ திருநெல்வேலிக்காரர் வேறு பக்கம் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் சைடும் நிறையா இருப்பாங்க. மதுரைக்காரர் பனியன் கம்பெனி நிறைய இருக்கிறதுனால இங்கேயும் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறதுக்கு வருவாங்க. திருநெல்வேலிக்காரர் வந்துட்டு நிறைய பேர் மளிகை கடை வச்சுருப்பாங்க. எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. கோயம்புத்தூரில் நிறைய பேர், பொள்ளாச்சியில் நிறைய பேர் இருப்பாங்க, கடை அதிகமாக வச்சுருப்பாங்க. கோயம்புத்தூரில் ரங்கைய கவுண்டர் வீதின்னு சொல்லி டவுன் ஹால் ஃபுல்லாக அவங்க இருப்பாங்க, நிறைய கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்குங்க. ஒரு இன்ஃபர்மேஷன், சென்னையில் எப்படி, கோயம்புத்தூர் எப்படிங்க. சென்னையில் 2 ஊருக்கார் ரொம்ப அதிகம். சரிங்களா? தெரியாதீங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆனால் ஒரு ஹார்டான ஒரு வேலை. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சைடில் சொந்தமாக ஊர் இருக்குது, இங்கேயே தொழில் இருக்குது. அவங்க வந்துட்டு போனாங்க, அங்கே போய் ஒரு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க. இப்போ மதுரையில் வேலை செய்கிறாங்கன்னா பரோட்டா போடுற அவங்கள மாதிரியெல்லாம் போட முடியாது. பரோட்டாவுக்கு ஃபேமஸே மதுரை பசங்க, மதுரைக்காரது பயங்கரமாக இருக்குது. பட்டுன்னு ஓடுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் வேலை செய்கிறாங்க. சாம்பார் குழம்பு நல்லா வைப்பாங்க. நான் வந்து மதுரை போனது கிடையாது. ஏன்னா சென்னையில் இருக்கும்போது நிறைய மதுரை பசங்க பழக்கம். அப்புறம் காரைக்குடிக்கு பசங்க, மதுரை பசங்க எல்லாம் பழக்கம் தான். நல்லா பேசுவாங்க, அண்ணான்ட்டு. சின்ன பசங்களையும் அண்ணாம்பாங்க, பெரியவங்களையும் அண்ணாம்பாங்க. நம்மளோட சின்ன வயசு பசங்களையும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. அது நல்லா இருக்குது அவங்க பேசுகிறது. இன்றைக்கி கோயம்புத்தூரில் வாங்கன்னு சொல்கிறோம், அவங்க எல்லாத்தையும் அண்ணாம்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நல்லாயிருக்கு. நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அங்கே ஜல்லிக்கட்டு இது எல்லாமே இருக்குது, நிறையா இருக்கா, நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஹோட்டல் வேலையில் நிறைய பேர் இருப்பாங்க. ஹோட்டலும் வச்சுருப்பாங்க, ஹோட்டல் வேலையும் வச்சுருப்பாங்க. ஐடி கம்பெனியும் வேலை செய்கிறாங்க. எல்லா பக்கமும் இருப்பாங்க மதுரைக்காரர். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது. நான் மதுரை போனதில்லை, ஏன்னா அவங்க சென்னையில் இருப்பதுனால தெரியும். சரிங்களா?